ட்ரூலி எக்ஸலன்ட் போலீஸ் ஒர்க். தேங்க்யூ சார். இந்த முனியை வாங்குற பணத்தை என்ன செய்யறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் நான் உங்களை அனுப்பல. தெர் வாஸ் ஒன் மோர் ரீசன். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். யூஸ்வலாக ரவுடிங்க கிட்ட போலீஸ்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது தட் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டைசி, ரிஸ்க் கூட. முதல்ல கை கொடுப்பானுங்க, அப்புறம் தோளில் கை போடுவானுங்க, அப்புறம் பேரை சொல்லி கூப்பிடுவானுங்க, அப்புறம் அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வி ஷுட் கோ, இல்லைன்னா மிரட்டுறாங்க. இந்த மாதிரி ரவுடிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்ச நிறைய போலீஸ்காரங்களை பற்றி எனக்கு தெரியும். அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அவனை பற்றி தெரிஞ்சுக்க உங்களை நான் காமிச்சேன். அண்ட் யூ டன் an excellent job. குட். பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த முனியனோட மொத்த வாழ்க்கையும் அந்த பொண்ணு தான் தெரியுது இல்லை? 6 மாதமாக அந்த ஹாஸ்பிட்டலில் எக்கச்சக்கமாக அவன் செலவு பண்ணியிருக்கான். இட்ஸ் ஆப்வியஸ் அவன் இன்னசென்ஸை யாரோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான். ஒரு நாள் ராத்திரி தனியாக தெருவில் உட்காந்துட்டு இருந்த தாமரையை யாரோ கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த விபத்தில் தான் அவங்க தலையில் அடிபட்டிருக்கு. அப்படின்னா கடத்தினது நிச்சயமாக கோவிந்தனா தான் இருக்கணும். கோவிந்தனோட அப்பா சாவுக்கும் முனியனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ வேற யாரோ அவனை கொண்டு இருக்காங்க. என்ன நீ இது கூட தெரியாம இருக்க? சிங்கப்பூர்ல பெரிய கம்பெனி அவருக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கு. என்னது? 50 திருட்டு கேஸ், 15 கள்ளக்கடத்தல், 10 சாராய கேஸ், 4 கொலை கேஸ் உள்ள ஏமாமனுக்கா டாக்டர் பட்டம்? ஏழைகளின் தலைவர் டாக்டர் செந்தில் வாழ்க வாழ்க. இளைஞர்கள் எழுச்சி நாயகன் டாக்டர் செந்தில் வாழ்க வாழ்க. அவர் வந்துட்டாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க? சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணமாய் கால் கழுவுற நேரத்துல தட்டுல என்ன வச்சாங்கன்னு கேட்டா இந்த பஞ்சு டலக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல மேட்டருக்கு வாங்க. டேய், அலங்கோலமா இருந்த குடிசை வாசல்ல எல்லாம் கோலம் போட சொன்னேன். இருக்கட்டா சாணி மொழிகிற இந்த சவத்துல எல்லாம் சுண்ணாம்பு அடிக்க சொன்னேன். ஓலை போட்டிருந்த குடிசை மேல எல்லாம் புரோட்டன்ஸ் வளர்க்க சொன்னேன். இப்ப என்னால எத்தனையோ குப்பங்கள் பசுமையா இருக்குடா. இதெல்லாம் செஞ்சது பெருமாள் செந்திலாச்சே, பஞ்சு செந்தில் இல்லையே. திட்டம் அவன் போட்டிருந்தால நட்டது நான் தானே. உங்க தலைமையில நட சொன்னான். நான் நடல என்ன செடி வளர்ந்துருக்க மாட்டா கோசுரு. எங்கேயோ ஒரு கண்டிஷன் நடந்திருக்கு. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை இவர் மாத்தி வாங்கிட்டு வந்திருக்காரு. அங்க என்ன முணுமுணுத்துக்கிட்டு? ஒண்ணு இல்ல, அவன் பெருமாள் செந்தில், நீங்க பஞ்சு செந்தில். அவன் பி செந்தில், நீங்க வெறும் பி. எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு மேலிடத்துல எனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு கம்பவுண்டர் பட்டம் வேணும்னா பேசாம வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு. இருந்தாலும் யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை நீங்க வாங்கின தப்பு இல்லையா? என்னடா தப்பு? ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச டிவியை நாம வாங்கலையா? அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச செல்போனையும் கம்ப்யூட்டரையும் நாம வாங்கலையா? ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்ச காரை நாம வாங்கலையா? அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்கின உட இதை நான் எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன். நான் செய்யற எதையும் நீ எதிர்பார்க்கவும் முடியாது. பஞ்சு 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 அண்ணன் பஞ்சு அடிச்சிட்டாரு. நீர்லயே எனக்கு பிடிக்காத நீர் கண்ணீர். பஞ்சு மறுபடியும் பஞ்சு. டேய், ஃபேமிலி மீட்டிங்ல கோரஸ் பாடாத, பின்னாடி போ போ. எங்க அக்கா பசங்களே நீ ஒருத்தி தான் உயிரோட இருக்க நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ அண்ணனுங்க இருந்தானுங்களே சுத்த விளங்காதவனுங்க. வாழ்க்கையில் அவனுங்க கொஞ்சம் கூட டெவலப்பே ஆகாம லோ லெவல்லே இருந்துட்டானுங்க. கண்டவன்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவன்களை வளர்த்து ஆளாக்கி அவனுங்க கையாலேயே சாவ தேடிக்கிட்டு. என் அண்ணனுங்களை கொண்ட அந்த முனியனுக்கோ என்னோட புருஷனை கொண்ட அந்த போலீஸ்காரனுக்கோ நீங்க தான் மாமா ஒரு முடிவு கட்டணும். என்ன பேசுற? நான் ஜட்டிக்கு மேல லுங்கிய தூக்கி விட்டுக்கிட்டு இருந்த காலத்துல பண்ணதெல்லாம் இப்ப கோட் சூட் போட்டதுக்கு அப்புறம் பண்ண சொல்றியா? நான் யார் தெரியுமா? டாக்டர் செந்தில். பி 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 விட்டீங்க. இம்சடா நாடாரி. டாக்டர் இல்ல, இனி வர மாட்டாரு. என்ன வேணும்? ஓ, நீ டாக்டர் கிட்ட எத்தனை வருஷமா வேலை செய்யற? அதுவா, இன்னும் 5-6 வருஷமா வேலை செய்யறேன். ஏன் கேக்குற? அட்மிட் பண்ண பேஷண்ட்டை சுமார் எத்தனை நாளைக்கு ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல இங்க வச்சிருப்பீங்க? அது எத்தனை நாள் வேணா ஆகும். பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்துக்குது. தாமரன் ஒரு பேஷண்ட்டை நீங்க 6 மாசமா இங்க வச்சிருக்கீங்கல்ல? அது அது மெடிக்கல் கவுன்சில் ரூல்ஸ் பிரகாரம் 20 நாளைக்கு மேல எந்த பேஷண்ட்டையும் காரணம் இல்லாம வச்சிருக்க கூடாது. தெரியுமா உனக்கு? வேல், சக்தி வேல் இல்ல, வரும்போது ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர்ல செக் பண்ணிட்டு தான் வரேன்.
அந்த பொண்ணை அட்மிட் பண்ணப்போ கட்டின பணம் மட்டும்தான் ரெஜிஸ்டர்ல இருக்கு. அதுக்கப்புறம் 10 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆனதா ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா அந்த பொண்ணு இன்னும் இங்கதான் இருக்கா. இல்ல வேற வேற பேர்ல. ரைட்? இல்லைங்க. இல்ல இல்லைங்க. அப்போ டாக்டரோட சேர்ந்து நீயும் கம்பி என்றியா? ஐயோ எனக்கு தெரியாதுங்க. தெரியாது. ஐயோ இப்பவும் தெரியாதா? தெரியும். குட், ஸ்மார்ட். நவ டெல் மீ, வேர் இஸ் டாக்டர் ரவி வர்மா? இவர் எங்க? ஐயோ என் கார் எரியுது. ஐயோ என் கார் எரியுது. யாரோ எரிக்குது. நீயா? ஆமா. இந்திரிடா. டேய் 6 மாசமா லட்சமா பணம் வாங்கினீல்ல, என் தாமரையை காப்பாத்துறேன்னு சொல்லி நீ ஏமாத்திட்டடா. இன்னும் 10 நாள்ல என் தாமரை கண்ணை திறக்கணும், இல்ல நிரந்தரமா நீ கண்ணை மூடிடுவேன். டாக்டர் ரவி வர்மா ட்ரீட் பண்ண பேஷண்ட் பேரு தாமரை. 6 மாசம் முன்னாடி 8 இன்ஜுரியில நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. பேஷண்டோட கண்டிஷன் அப்பவே கிரிட்டிக்கல் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவர் பல மாசமா அவங்கள ட்ரக்கிலே வச்சு எக்கச்சக்கமான பணத்தை ஏமாச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் பார்வைக்கு எப்படி வராம போச்சு? அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருந்தாங்க? How are they producing the bills? பேஷண்ட்டை 20 நாளைக்கு ஒரு தடவை வேற வேற பேர்ல அட்மிட் பண்ணி எல்லாரையும் ஏமாச்சிருக்காரு. ஒரு டாக்டரால நம்ம ஹாஸ்பிட்டலோட ரெப்யூட்டேஷன் எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு. எவ்வளவு பணமானாலும் அந்த பேஷண்ட்டை நம்ம செலவில் க்யூர் பண்ணி அவங்க ஃபேமிலி கிட்ட நாம ஒப்படைக்கணும். We already in the process. Neurosurgeon Dr. Arun கிட்ட நேத்து அந்த பொண்ணோட கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அவன் பிரெயின் ஸ்கேனால பண்ணிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டார். மிஸ்டர் ரவி வர்மா, நீங்க இந்த ஹாஸ்பிட்டலில் பல பேஷண்ட்டை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. அதனால உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன். Your registration at the Indian Medical Council has been cancelled and you will not be allowed to practice medicine anymore. வாங்க வாங்க வாங்க. முதல்ல அந்த ஆஃப் சரக்கை எடுத்து ஊத்தி அவனை ஆஃப் பண்றா. இந்தா குடி. பாவி பாவி ஆவியா வந்து உயிரை எடுக்கிறியாடா. அநியாயத்துக்கு அப்பனை ஏத்து கேஸ் போட்டு ப்ராப்பர்ட்டி பிளாக் பண்ணிட்டானடா. இவனால மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிருச்சே. உயிரோட இருக்கிறவனுக்கு பிராந்தி சைனீஸ் வச்சு படைச்சுக்கிட்டு இருக்கிய. சயின்டிஸ்ட் இல்லடா, சைட் டிஷ். ஏதோ ஒரு விஸ். இதுக்கு கூலி கொடுத்து 5000 வேற கூட்டி வந்திருக்கிய. அந்த சாராய் பாட்டி எடுத்து கொல்றா. போன வாரம் கூட அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாயா? எங்கடா? இங்கடா. ஏய், அவன் தொல்லை தாங்க முடியாம தான் நான் வீட்டை காலி பண்ணிட்டு போனோம். இப்ப இவன் இங்க குடி வந்து மாட்டிக்கிட்டாடா. அவன் போட்டோவை எடுறா, வந்துட போறான். அடுத்த வாரமும் வருவான், அடுத்த மாசமும் வருவான். நீ அவங்கிட்ட பேசிட்டாரே, நாங்க கிளம்புறோம். தட்சணை கொடுக்காம போறேன். தட்சணமும் பாட்டில் இருக்கே, எடுத்து அடிச்சுக்கோ. சிவா. யோ, உன் சொந்தக்காரங்க உன் படத்தை வச்சு படையல் போட்டு திதி கொடுத்துட்டு போறாங்க. நீ என்னன்னா இங்க உட்காந்து புகைய விட்டுக்கிட்டு இருக்க? சொல்லிட்டாங்களா? ஐயோ அப்பா, நம்மளையும் கூப்பிடுறானு.